என்ன தமிழை எப்பவுமே உள்ளேலாம் நிர்வாச்சான்ஸ் அதை காட்டுங்கப்பா கொஞ்சம். தேர்தல் ஆணையம் போதி விட்டு போனையம் மாட்டீங்க. ஏன் உங்களை உள்ளேலாம் அலோடு இல்லையா? பிளடி இண்டியன்ஸ் அவுட், தமிழன்ஸ் கெட் அவுட். இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களா ஐயா? இந்திய ஜனநாயக புலிகள் வாங்க சும்மா. ஜனநாயக நாட்டில் நம்ம ஒரு கடமை, ரொம்ப நாள் ஒரு ஆசை, தமிழ் தேசிய புலிகள்னு வச்சுருந்தேன். அப்புறம் இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய தமிழர்களை ஒன்றும் முன்னேற்றத்துக்கான தமிழ் இனத்தின் முன்னேற்றம் இல்லை, ஒரு தமிழனை பிரதமர் ஆக்க முடியல. அதெல்லாம் 24ஆம் மாநாடு, அதில் பேசலான் இருக்கேன். எவ்வளோ தூரம் கண்டிப்பாக போட்டிடுவோம், அதெல்லாம் முடிவு பண்ணல. அதாவது நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை. என்னென்னா நடிகனா நான் நினைக்கல முதல்ல. ஏன்னா நான் 1991 தான் என்னோடய முதல் படம் வருது. 87, 86 ஆதித்தனார் அவர்களை தமிழர் தந்தைன்னு போட்டதை ஒரு நாளிதழ் கேவலமாக பேசினாங்க. அப்போ நான் ஒரு நடன கலைஞனாக இருந்தேன். அப்போவே மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக, அந்த சென்னை ஃபுல்லாக நடந்தது, அதில் கலந்துக்கிட்டேன் 87, 88. அதுக்கப்புறம் எல்லா போராட்டம், காவேரி போராட்டம், இலங்கை, இந்த மாதிரி இதில் கலந்துக்கிட்டு வந்திருக்கேன். கவர்னர் மாளிகைக்கு எதிராக கிரிக்கெட் ஆட போனேன். ஏன்னா விளையாட்டு திடல்கள் இல்லைன்னு, ஒலிம்பிக்கில் தகரம் கூட வாங்க முடியாத நேரம் அப்போ. அதனால் இந்த மாதிரி நான் ஒரு நடிப்பு தொழிலாளியாக தான் இருந்திருக்கேன். இப்போது நாட்டில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு முடிவோடு இறங்கியிருக்கேன், பார்ப்போம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்துருக்காங்க, 5000 பேருக்கு மேலே பொறுப்புகள் போட்டு அங்கே வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நன்றி உங்களை சந்திச்சதில். இந்திய ஜனநாயக புலிகள், த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியா முழுமைக்கும் உரிமைக்காக போராடுறது. இப்போ மணிப்பூர் மாதிரி இடங்கள் நிறைய எங்களோட இது இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் இது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது அல்ல. தமிழர்களை அவர்கள் உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுது. மீனவர்கள் 1000 பேர் மிதந்தாங்க ஓகி புயலில், எந்த ஹெலிகாப்டரும் போகல. 3 நாள் 4 நாள் நம்ம 5 நிமிஷம் தண்ணியில் மிதக்க முடியுமா? இல்லை, ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த தண்ணியில் உயிரோட யாராவது காப்பாற்ற வருவாங்கன்னு ஒரு துண்டோ துரும்போ ஒன்றும் இல்லாமல் இருந்து பிடிச்சிக்கிட்டு எதிர்பார்க்குறாங்க. யாருமே வரல. தமிழக மீனவர்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போவும் இந்த நிமிஷம் வரைக்கும் மீனவர்கள் ஒரு சின்ன துகடா நாடு பிடிச்சி சித்திரவதை பண்ணுது. ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. நான் விட போகிறதில்ல. உண்டு இல்லை, வெற்றி கொலை குத்து தான். அதிரடி அரசியல், உரியடி பதவிகள், அடி உரியடி பதவி உனக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. விஜய் போன்ற ஒரு அரசியலுக்கு வந்திருக்காங்க, தமிழர் நலனை முன்னிறுத்தி தான் வர்றாங்க. நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்து அவங்களோட இணைஞ்சு செயல்படலாம். கட்சி தனியாக தொடங்குறதுக்கான நோக்கம் இல்லை, நீங்கள் கேட்குறது சரிதான். முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பஸ் நைட்டை பற்றி பேசுவோம். மாநாடு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில்? இப்போது பல்லாவரத்தில். ஆமாம், இது ஒரு நீங்கள் எப்படி இதை வெளிப்படுத்த போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கே தெரியல எப்படி வந்தீங்கன்னு தெரியல. 4 கிராமம் அமைதியாக வந்தேன். யாரோ வாட்ச்மேன், நீங்கள் பிளாக் ஷீப் இருக்கார், யாருன்னு தெரில. பரவாயில்ல, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் இங்கே தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணால் இங்கே ஒன்றும் படிப்பறிவே இல்லை. ஜெராக்ஸ் எங்கேன்னு ஒரு காப்பி எடுக்கலான்னு போட்டு அங்கிட்டு போய் கேட்டேன். சும்மா இவன் அமெரிக்கா ஹீரோ மாதிரி சக்கச்சவேன்னு இருக்கான். ஜெராக்ஸ்னால் முழிக்கிறான், திருன்னு குத்த வச்சு உட்காந்துருக்கிறான். ஜெராக்ஸு அப்படின்னா முழிக்கிறான். ஒன்றுமே தெரில. அதான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னமோ பண்ணி ஏமாற்றி மக்களை
பெரியார் சொன்ன ஞாபகம் வருது. நான் ஒன்றும் பேச விரும்பலை. இப்போ எங்களோட பாய்ச்சல் வேங்கை பாய்ச்சலாக இருக்கும். இது விளையாட்டில் அரசியலுங்கிறது 24ஆம் தேதி சந்திப்போம். சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. வேறு ஏதாவது? நன்றி நன்றி நன்றி. நன்றி. எப்படி காட்டுவோம்? அவன் கேஸ் போட போகிறான், ஏதாவது ஒன்று பண்ண போகிறான், ஏதாவது ஒன்று பண்ணி விட போகிறான். எனக்கு பரவாயில்ல சார், அதெல்லாம் தனியாக பார்த்துட்டு நின்று முடியாது. முடியலாம்.